வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். 7th நியூ புக்கில் உள்ள சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி, அதை பற்றி பார்க்கலாம். வீடியோ கடைசியில் மாதிரி வினாக்கள் கொடுக்குறேன். அந்த சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, I = PNR/100. ஸோ இதில் I என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தனி வட்டி. P அப்படின்னா பிரின்சிபல், அதாவது அசல் அப்படின்னு சொல்லுவாங்க. N அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸு, அதாவது ஆண்டுகள். R அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா சம் ஈஸியாக போட்டுடலாம். ஃபார்முலாவை ஒன்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 25,000 at 8% per annum for 3 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா சம்ஸ் போட்டலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? பிரின்சிபல் 25,000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் இயர்ஸ் n = 3 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 8% கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது தனி வட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100. ஸோ இதான ஃபார்முலா, இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். Pன்றது என்னது? 25,000 இன்ட்டு Nன்றது 3 இன்ட்டு Rன்றது 8. ஸோ டிவைடட் பை 100. ஸோ இந்த 2 ஜீரோவுக்கும் இந்த 2 ஜீரோவுக்கும் அடிச்சிடுங்க. சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். ஸோ 8க்கும் அது 8 இன்ட்டு 250 இருக்குங்களா? ஸோ 8 25 எவ்வளோ? 200. 8 25 200. இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, அந்த ஜீரோ அப்படியே சேர்த்துக்கோங்க. இன்ட்டு 3. ஸோ இந்த 3 2 மல்டிப்ளை பண்ணால் 6, இருக்கிற ஜீரோ அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடச்சிருக்கு? 6,000 கிடச்சிருக்கு. சரி, அடுத்த சம் பார்க்கலாமா? குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. குமரவேல் has paid simple interest on a certain sum for 2 years at 10% per annum is 750. Find the sum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கல, அசல் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிடலாம். என்ன கேட்டிருக்காங்க? P தான் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10 கொடுத்துருக்காங்க. அடுத்தது n வந்து 2 கொடுத்துருக்காங்க, அதாவது ஆண்டுகள். தனி வட்டி கொடுத்துட்டாங்க, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 750 ருபீஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100. ஸோ இதுதான் ஃபார்முலா. இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? P கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போது P மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஒரே ஸ்டெப்பில் ஃபார்முலா மாற்றிக்கலாம் நம்ம. ஸோ பிரின்சிபல் வேணும் அப்படின்னா இந்த 100 இங்கே வந்துடுமா? இங்கே ஆல்ரெடி I இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இங்கே வந்துச்சுன்னா மல்டிப்ளையில் 100ன்னு வந்துடும். டிவைடட் பை இந்த எண்ணும் இந்த ஆரும் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். ஸோ அந்த பக்கம் என்ன மட்டும் இருக்கும்? அப்போது P மட்டும் இருக்கும். சரிங்களா?
நமக்கு வேண்டியது பிரின்சிபல் மட்டும்தான். அந்த பிரின்சிபல் அங்கே வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்தால் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நம்ம சம்மை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு பி தானே வேணும். ஸோ ஃபார்முலா மாற்றிட்டோம் நம்ம. இப்போ பி ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் என்ன கிடச்சிருக்கு, இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 750 இன்ட்டு 100. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க 2 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோவுக்கும் அடிச்சிடுங்க. ஸோ 2க்கும் 100க்கும் அடித்தா 50 வரும். ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 5s are 25, பேலன்ஸ் 2, 5 7s are 35. ஸோ 37. இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, அந்த ஜீரோ அப்படியே சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அப்போது நம்மளுக்கு பிரின்சிபல் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 3750 கிடச்சிருக்கு. சரிங்களா? சரி, அடுத்த சம் பார்க்கலாமா? எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆனது ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் 6720 உயரும்? In what time will 5600 amount to 6720 at 6% per annum அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை ஆண்டு, அதாவது ஆண்டு கேட்டிருக்காங்க. இதில் என் கேட்டிருக்காங்க, இந்த சம்மில் என் கேட்டிருக்காங்க. ஸோ போன சம் போட்ட மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கிவன் எழுதலாமா? ஸோ பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, P ஈக்குவல் டு 5600 கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6720 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எண்ணு தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா I ஈக்குவல் டு PNR/100. இதென்ன ஃபார்முலா? ஸோ இதில் நமக்கு n கேட்டிருக்காங்க. ஸோ n கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் தனி வட்டி கொடுக்கல. நம்மளுக்கு தனி வட்டி கொடுத்தா தான், தெரிஞ்சால் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், n கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ நம்ம தனி வட்டி இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. அப்போது டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தனி வட்டி கிடச்சிரும். சரிங்களா? தனி வட்டி வேணும் அப்படின்னா I ஈக்குவல் டு இதுலேருந்து எதை கழிக்கணும், 6720 மைனஸ் 5600. சரிங்களா? ஜீரோவில் ஜீரோ போயிடுச்சுன்னா 0. ஸோ 2ல் 0 போச்சுன்னா 2, 7ல் 6 போச்சுன்னா 1, 6ல் 5 போச்சுன்னா 1. ஸோ I ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, நம்மளுக்கு 1120 கிடைக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ஃபார்முலா கொண்டு வந்துடலாம். ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, n கேட்டிருக்காங்க. ஸோ எண்ணை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்படி வந்தால் எப்படி வரும் அப்படின்னா, ஸோ பாருங்கள், எண்ணை மட்டும் அங்கே வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே I இருக்குது. இந்த 100 இங்கே வச்சுன்னா 100 டிவைடட் பை P கீழே வந்துடும் இன்ட்டு என்ன இருக்கும், 6 இருக்கும். ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போதைக்கு நமக்கு n வேணுன்னா இதுதான் ஃபார்முலா அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ n ஈக்குவல் டு I என்ன கிடச்சிருக்கு, 1120 இன்ட்டு 100 டிவைடட் பை பிரின்சிபல் எவ்வளவு 5600 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6. ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாம். ஸோ எது கேன்சல் பண்ணலாம், 0 0 0 0.
2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சா? ஸோ 56க்கும் இதுவும் கேன்சல் பண்ணுங்கள். 8 டபுள் வரும். ஸோ 7 8s are 56. ஸோ இது அடிங்க. 1 8s are வரும். பேலன்ஸ் 3 32 4 0. அப்போ என்ன கிடைக்குது? இப்போ என்ன கிடைக்குது? 140 டிவைடட் பை 7 இன்ட்டு 6 கிடைக்குது. ஸோ 7க்கும் 14 கிடைங்க. ஸோ 2 டைமு. ஸோ 20 டிவைடட் பை 6 சரிங்களா? இதை 2 டபுள் கிடைங்க. ஸோ 10 டிவைடட் பை 3. ஸோ இந்த மாதிரி வந்தால் டிவைட் பண்ணி போட்டுருங்க. எப்படி டிவைட் பண்ணி போகிறதுனா 10ல் எத்தனை டைம் 3 இருக்குன்னு பாருங்கள். ஸோ 3 டைம் வரும். 10ல் 3 டைம் வரும். பேலன்ஸ் வரது அப்படியே மேலே வச்சுக்கோங்க. ஸோ கீழே இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதான் ஆன்சரு. இது அப்படியே டிவைட் பண்ணி போகிறது. இது ஒரு ஃபார்முலா இருக்குது. தெரியலனா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் அப்புறமேட்டுக்கு. ஓகே. ஸோ இதான் ஆன்சர் இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா? அப்போது என்னோடய வேல்யூ 3 இன்ட்டு 1/3 இயர்ஸ் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா? 3 இன்ட்டு 1/3 இயர்ஸ். சரி, நெக்ஸ்ட்டு சம். சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதத்தை காண்க. இங்கே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 52,000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் கொடுத்துட்டாங்க சரிங்களா? தனி வட்டி கொடுக்கல. கடனாக 4 ஆண்டுகள் கழித்து சரிங்களா? எண் என்னது? 4 கழித்து மொத்தமாக எவ்வளோ செலுத்துகிறார் அப்படின்னா 79,040. அப்போ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட்டு 79,040 கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். ஃபார்முலா என்ன? I = PNR/100. இதுதான் ஃபார்முலா சரிங்களா? இதில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. என்னென்ன தெரியணும் அப்படின்னா பிரின்சிபல் தெரியணும், இருக்குது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்குது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதாவது தனி வட்டி இல்லை. ஸோ தனி வட்டி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலாக சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா தனி வட்டி கிடச்சிரும் சரிங்களா? சப்ட்ராக்ட் பண்ணலாமா? இன்ட்ரெஸ்ட் = 79040 - 52,000. ஸோ 0ல் 0 போச்சுன்னா 0 4 இங்கே 0 இங்கே 7 இங்கே 2. ஸோ இன்ட்ரெஸ்ட்டு கிடச்சிச்சு. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடச்சிச்சு. ஸோ ஃபார்முலா சேஞ்ச் பண்ணிக்கலாமா? நமக்கு என்ன வேணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும். ஸோ அது மட்டும் அங்கேயே வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அங்கேயே இருக்கட்டும். பேலன்ஸ் இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போது I இன்ட்டு இந்த 100 மேலே வந்துடும் டிவைட் பை P இன்ட்டு என்னது? N. ஸோ இதுதான் ஃபார்முலா நம்மளுக்கு. ஸோ சம்ஸ் போடலாமா? ஸோ R = அப்போது இதுதான் ஃபார்முலா. நமக்கு R = I என்னன்னு தெரியும். 27040 இன்ட்டு 100 டிவைடட் பை பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க? 52,000 இன்ட்டு N என்ன கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க சரிங்களா? ஸோ கேன்சல் பண்ணுங்கள். 0 0 இந்த 2 0க்கும் அடிச்சிடலாம். இந்த 1 0க்கும் இந்த 1 0க்கும் கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5 4 20 6 4 24
பாக்கி 3 30 7 நாங்க 28 வரும் பாக்கி 24 5 நாங்க 6 நாங்க 24 வரும் இப்போ இந்த நாலுக்கும் இதுக்கு அடிச்சாச்சு ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது 6 7 6 52 இருக்குது 6 7 6 52 இருக்கா இதை கேன்சல் பண்ணுங்கள் நாலாம் இப்போ கேன்சல் பண்ணுங்கள் ஸோ 13 டைம் வரும் இது 1 டைம் ஸோ அடுத்தது 5 நாங்க 20 6 நாங்க 24 இது 9 நாங்க 36 ஸோ அப்போ என்ன கிடைக்குது அடுத்தது 169 divided by 13 கிடைக்குது ஸோ 13 டபுளால் அடிங்க ஸோ 13 இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டுறாங்களா 13%. சரிங்களா அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் சம்ஸுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சதுன்னா நம்ம சம்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ மாதிரி வினாக்கள் கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி வினாக்களை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்யூ.